Hello students, welcome back to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability. Exercise 8.3, question number 11. Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as win, and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game? இதில் பைக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. It is 3.14. பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டயக்ராம் பாருங்க. இது ஒரு ரெக்டாங்குலர் ரீஜன், இதோட இன்சைடில் ஒரு சர்க்குலர் ரீஜன் இருக்குது. இப்போ வெளியே இருந்து நம்ம கல்லை எறியும் பொழுது இந்த சர்க்குலர் ரீஜனில் லேண்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை வின் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதர்வைஸ் இட் இஸ் லாஸ். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி டு வின். அப்போ ப்ராபபிலிட்டி டு வின் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலருடைய ஏரியாவையும் இந்த சர்க்கிளோட ஏரியாவும் ஃபைன் பண்ணணும். கண்டுபிடிச்சிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ரீஜன் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட்த், வேர் எல் ஈக்குவல் டு 4 feet, ஸோ 4 இன்ட்டு பி ஈக்குவல் டு 3 feet, 3 ஈக்குவல் டு 4 3s are 12 square feet. ஓகே, அடுத்து ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜன் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், வேர் பை ஈக்குவல் டு 3.14 இன்ட்டு ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 1 feet. 1 ஸ்கொயர் பண்ண 1 தான் கிடைக்கும். ஸோ 1 இன்ட்டு 3.14 ஈக்குவல் டு 3.14 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, இப்போ நம்ம டேட்டாஸை ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமா? Here n of e equal to area of the circular region, so n of e, that is favorable outcome, equal to 3.14 and total outcome n of s equal to 12. Okay, now probability to win the game equal to n of e by n of s equal to 3.14 divided by 12. இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெசிமலை ரிமூவ் பண்ண என்ன செய்யணும்? 2 பிளேஸ் தள்ளி இருந்தால் மேலையும் கீழையும் 100ஆல் இன்ட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பிளேஸ் ரிமூவ் ஆகி இது இன்டிஜர் ஆயிரும். ஈக்குவல் டு 314 divided by 12 into 100 equal to 1200. இப்போ 2 டேபிளை கட் பண்ணிங்கன்னா 15 2s are 30, balance 1 14, 7 2s are 14 divided by 600, which is the required answer. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக எளிமையான கொஸ்டின் எப்படி பண்ணுறதை பார்த்தீங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.